அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பார்ந்த அருமை சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இந்த சமூகத்திற்கு இறக்கியதற்குண்டான ஏராளமான காரணங்களை குர்ஆனில் கூறுகின்றான். அதில் ஒன்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன், அருள் நிறைந்த இவ்வேதத்தை உமக்கு நாம் இறக்கினோம், லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய சமூகத்தில் பல மக்களும் இந்த குர்ஆனை ரமலானில் மட்டும் ஓதும் பொருளாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டில் ரமலான் முடிந்தது என்று சொன்னால் அதை ஒரு அலங்கார பொருளாக வீட்டில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறல்ல சகோதரர்களே, இந்த குர்ஆனை தினந்தோறும் நாம் ஓதுவது மட்டுமல்லாமல் அதனுடைய வசனங்களினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தர்ஜுமாக்களை நாம் படிக்க வேண்டும். அதனுடைய தஃப்சீர்களை நாம் படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனுடைய வகுப்புகளில் நாம் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் எதற்காக இந்த குர்ஆனை இந்த சமூகத்திற்கு இறக்கினானோ அந்த நோக்கத்தோடு நம் இந்த குர்ஆனை உபயோகிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்குண்டான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.